Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் தொடர்பான நிவாரண நிதி தேவை என்ற கோரிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக அரசு தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மத்திய அரசு தரப்பிலிருந்து போதிய நிதி வழங்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 2014-2023 இந்த இடைப்பட்ட காலத்தில் மத்திய அரசுக்கு தமிழ்நாடு எவ்வளவு வரி செலுத்தியது, அதிலிருந்து தமிழகத்திற்கு மத்திய அரசு எவ்வளவு நிதி கூடுதலாக வழங்கியிருக்கிறது என்பது குறித்த விவரங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அவர் பேசியவற்றின் சாராம்சம் என்ன? ஆனந்தி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேற்கு மாம்பலத்தில் மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கான பயனாளிகளுக்கு நிதி வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். இதில் மிக முக்கியமாக, அதாவது மத்திய அரசு தமிழக அரசுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு வழங்கி இருக்கிறோம், கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டு முதல் 2023 மார்ச் மாதம் வரை தமிழகத்திற்கு எவ்வளவு நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது என்ற பட்டியலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார். இதில் குறிப்பாக மத்திய அரசு செஸ் வரி வசூலித்து வருகிறது. இதில் ஒட்டுமொத்தமாக 57,555 கோடி ரூபாய் தமிழகத்திலிருந்து வசூல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று மாநில அரசினுடைய வளர்ச்சி நிதிக்காக மத்திய அரசு நிதி வழங்கியிருக்கிறது. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்காக 37,965 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வழங்கியிருப்பதாகவும், அதே போன்று தமிழகத்தில் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்காக 11,116 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் தெரிவித்திருக்கார். அதே போன்று கிராமப்புறத்தில் வீடுகள் கட்டுவதற்காக மத்திய அரசு வழங்கி வரக்கூடிய நிதியில் 4,839 கோடி ரூபாய் வழங்கியிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இதில் ஒட்டுமொத்தமாக, அதாவது ஜிஎஸ்டி வரி 36,353 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருப்பதாகவும், இதில் 37,370 கோடி ரூபாய் திருப்பி அளித்திருப்பதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கார். அதாவது தமிழக அரசு மத்திய அரசு எந்த விதமான உதவியும் தமிழக அரசுக்கு செய்வதில்லை, தமிழக மக்களுக்கு செய்வதில்லை என்ற ஒரு பரப்புரை இருந்து வருகிறது. ஆனால் மத்திய அரசு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் செய்து வருவதாக தெரிவித்திருக்கார். அதே போன்று சில முக்கியமான திட்டங்களை செய்துவதற்கு மத்திய அரசுடைய பங்களிப்பு இருப்பதாக பட்டியலிட்டிருக்கிறார். அதில் சென்னை புதிய பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. அதை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கார். அதே போன்று 2014ஆம் ஆண்டு முதல் மெட்ரோ சேவை சென்னையில் தொடங்கப்பட்டது. தற்போது 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான நிதியும் கொடுத்திருக்கிறோம். அதே போன்று தற்போது பெங்களூர் விரைவு சாலைக்கு, சென்னையிலிருந்து பெங்களூர் போகக்கூடிய விரைவு சாலைக்கு 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். இது போன்ற திட்டங்களையும் நிதி உதவியும் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியிருப்பதாக இந்த நிகழ்ச்சியில் பட்டியல் மூலமாக தெரிவித்திருக்கார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை.